வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் இராணுவம் ஈத் பொது மன்னிப்பு வழங்கியது. ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு ஒழுங்கு நடவடிக்கைகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இராணுவ வீரர்களை விடுவிப்பதாக குவைத் இராணுவத்தின் பொது பணியாளர்கள் அறிவித்ததாக அல் சொயோசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அல் அலி அல் சபாவின் உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவ துணை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் பைலட் சஃபா அல் ஜாவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இராணுவ வீரர்கள் தங்கள் குடும்பங்களுடன் விடுமுறையை கழிக்க அனுமதிப்பதில் தலைமையின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறார். பண்டிகை காலத்தில் அதன் பணியாளர்களின் நலனில் பாதுகாப்பு அமைச்சகம் கொண்டுள்ள அக்கறையின் பிரதிபலிப்பாக இந்த நடவடிக்கையை பொது பணியாளர்கள் விவரித்திருக்கின்றனர். இரட்டை வேடமிட்ட வழக்கறிஞர் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். விடுதலை ரத்து செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் ஒழுங்குமுறைத்துறை ஒரு பெண் வழக்கறிஞரின் விடுதலையை ரத்து செய்து 1 மாதத்திற்கு வழக்கறிஞர் தொழிலிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கின்றது. வழக்கறிஞர் தனது வாடிக்கையாளரின் எதிரியுடன் கூட்டு சேர்ந்து சட்ட தொழிலின் கொள்கைகள் மற்றும் நெறிமுறை தரங்களை மீறியதற்கான ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கறிஞர் அப்துல் மொஹ்சின் அல் கட்டான் தாக்கல் செய்த புகாருக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது வழக்குரைஞரின் கூற்றுப்படி புகார்தாரரை பிரதித்துவப்படுத்த செல்லுபடியாகும் வழக்கறிஞரின் அதிகாரத்தை வைத்திருந்தாலும் வழக்கறிஞர் தொழில்முறை நெறிமுறைகளை மீறியிருக்கின்றார். அதிகாரபூர்வமாக அவர் சார்பாக செயல்படும் போது அவர் தனது முன்னாள் மனைவியுடன் ரகசியமாக ஒத்துழைத்திருக்கின்றார். நிதி விடயங்கள் தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தை வரைந்து சமரசம் செய்யுமாறு வழக்கறிஞர் ஆரம்பத்தில் தனது வாடிக்கையாளரால் கேட்கப்பட்ட பின்னர் முன்னாள் மனைவியுடன் கட்டண ஒப்பந்தத்தில் நுழைந்த போது இந்த கூற்று தெளிவாக இருக்கின்றது. 8000 குவைத் யாத்திரிகளும் வந்து சேர்ந்துள்ளனர். அணிகள் அதிகபட்ச தயார் நிலையில் உள்ளன. ஹஜ் மிஷன் தலைவர் இஸ்லாமிய விவகார அமைச்சின் துணை செயலாளரும் குவைத் ஹஜ் மிஷனின் தலைவருமான டாக்டர் பட்டேர் அல் முதேரி செவ்வாயன்று 8000 குவைத் யாத்திரிகளும் சவுதி அரேபியாவுக்கு வந்து சேர்ந்ததாக அறிவித்திருக்கின்றனர். வரவிருக்கும் புனித யாத்திரை பருவத்திற்கான தயாரிப்பில் 60 ஒழுங்கமைக்கப்பட்ட ஹஜ் மிஷன்களில் யாத்திரிகள் ஒரு பகுதியாக காணப்படுகின்றனர். குவைத் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் பல்வேறு குவைத் அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த அனைத்து பங்கேற்பு குழுக்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் குவைத் யாத்திரிகளின் பாதுகாப்பையும் வசதியையும் உறுதி செய்வதற்காக புனித ஸ்தலங்களில் 24 மணி நேரமும் பணியாற்றுவதாகவும் டாக்டர் அல் முதேரி உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். மினா, அரபா மற்றும் முஸ்தலிஃபாவில் ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திட்டமிடலின் ஆரம்ப கட்டங்களிலிருந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வரும் மிஷன் குழுக்களின் முயற்சிகளுக்கு இது ஒரு பாராட்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சிகள் யாத்திரிகள் தங்கள் சடங்குகளை எளிதாகவும் மன அமைதியுடனும் நிறைவேற்ற பாதுகாப்பான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலை வழங்குவதற்கான ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன. குவைத் ஹஜ் யாத்திரிகள் அனைவரும் சவுதி அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றவும் சடங்குகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் குவைத் ஹஜ் மிஷனின் மேற்பார்வை மற்றும் சேவை குழுக்களுடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் டாக்டர் அல் முதேரி கேட்டுக்கொண்டுள்ளார். குவைத் ஹஜ் மிஷன் இஸ்லாமிய விவகாரங்கள், வெளியுறவு, உள்துறை, தகவல் மற்றும் சுகாதார அமைச்சகங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. இதில் பொது தீயணைப்புத்துறை, உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம், இளைஞர்களுக்கான பொது ஆணையம் மற்றும் குவைத் ரெட் கிரசன்ட் சொசைட்டி ஆகியவற்றின் பணியாளர்களும் அடங்குகின்றனர். யாத்திரையின் போது கடவுளின் விருந்தினர்களுக்கு சேவை செய்வதற்காக அனைவரும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.35 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.59 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.20 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.03 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.86 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.21 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 399.07 பங்களாதேஷி டக்காஸ் ஆகும்.